கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே மாதம் 17ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காரு. இன்னைக்கான பரலோக மன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவுடைய விளக்கத்தை நாம பார்க்கலாம். தற்போது நாம இருக்கக்கூடிய இந்த உலகம் தேவனுடைய வழிகளுக்கு ஏற்றதாகவே இல்லை. அதனால உலகத்தாரோடும் அல்லது உலகத்துல அதிகாரம் படைச்சவங்களோடையும் நாம நெருக்கமான நட்பு வைத்துக் கொள்ளவே கூடாது. ஏன்னா நாமும் அவர்களை போலவே பொருளாசை கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத அது காட்டுது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில பரதேசிகள், அதாவது நிலையற்றவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது நம்முடைய உண்மையான குடியுரிமை பரலோகத்துல தானே இருக்குது. நாம தேவன் மேல உண்மையான விசுவாசம் வைக்கும் போது இந்த உலகத்துக்கு நாம அந்நியர்களாக தெரிகிறோம். சில நேரத்துல நாம இந்த உலகத்தோட ஒத்து போகாதது போலவும் தோணும். இதற்காக நீங்க மனம் கலங்க தேவையில்லை. ஏன்னா அன்பு செல்லங்களே, இந்த உலகத்துடைய தவறான வழிகளை பின்பற்றாம நாம எப்பவுமே தேவன் மேல அன்பு காட்டணும். நம்முடைய இருதயம் பரலோகத்தின் காரியங்கள் மேலேயே நோக்கமாக இருக்கும்போது தேவன் நம்மை தம்முடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்றாரு. செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா பரலோகத்தின் காரியங்களில மட்டும் நாம எப்படி கவனம் செலுத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye குட்டீஸ்.